வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புரிவாயாக. பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் என்பது அறிவின் அகன்ற கடல் போன்றவர்கள். இவர்களின் சிந்தனை வேகம் மின்னலை விட வேகமானது. ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும் போது அதை 1000 கோணங்களில் ஆராய்ந்து அதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கும் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே கிடைத்திருக்கிறது. பேசும் திறன் இவர்களுக்கு பிறவி கொடை. எந்த சூழ்நிலையிலும் தங்கள் வார்த்தைகளால் மற்றவர்களை ஈர்க்கும் காந்த சக்தி இவர்களிடம் உள்ளது. அறிவு, நயம், நகைச்சுவை ஆகிய மூன்றையும் ஒரே நேரத்தில் இணைத்து வெளிப்படுத்தும் அபூர்வ திறமை இவர்களிடம் இருப்பதால்தான் எந்த கூட்டத்திலும் மிதுனம் ராசிக்காரர்கள் மையமாக திகழ்வார்கள். உலகம் முழுவதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தீராத ஆர்வம் இவர்களின் உள்ளத்தில் எப்போதும் எரியும் தீபமாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்கள் பல திறமைகளின் உயிர்ப்பிப்புடன் கூடிய உருவாக விளங்குபவர்கள். ஒரே மனிதரில் பல மனிதர்கள் இருப்பது போல இவர்களின் குணநலங்கள் பல அடுக்குகளாக வெளிப்படும். ஒரு தருணத்தில் மிகவும் அமைதியாகவும் ஆழ்ந்த சிந்தனையுடனும் இருப்பார்கள். அடுத்த தருணத்தில் உற்சாகம் நிறைந்த சுறுசுறுப்பான பேச்சாளராக மாறிவிடுவார்கள். இதுவே இவர்களின் தனித்துவம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு சோர்வு என்றே தெரியாது. அறிவை சேகரிப்பது இவர்களுக்கு ஒரு சாதாரண செயல் அல்ல, அது ஒரு ஆனந்த அனுபவம். இவர்களின் சிந்தனை உலகம் பறந்து விழுந்த ஆகாயம் போன்றது. அதன் எல்லைகளை யாராலும் எளிதில் கணிக்க முடியாது. மேலும் இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் அவர்களின் தொடர்பு திறன். மனிதர்களுடன் பழகும் விதம், சூழ்நிலைக்கு ஏற்ப பேசும் நயம், சிக்கலான விஷயங்களையும் எளிமையாக விளக்கும் திறன். ஆல் திஸ் மேக் them stand apart. ஆனால் சில நேரங்களில் இந்த வேகமான சிந்தனை மற்றும் பல விஷயங்களில் ஈடுபடும் இயல்பு காரணமாக மனதில் குழப்பம் உருவாகும் வாய்ப்புகளும் உள்ளது. ஒரு முடிவை எடுக்கும் போது 2 மனநிலைகளுக்குள் சிக்கிக்கொள்ளும் சூழ்நிலையும் ஏற்படலாம். இதை சமநிலைப்படுத்துவதற்காக தியானம் போன்ற அமைதியான பயிற்சிகள் இவர்களுக்கு உதவியாக இருக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சில ஆபத்துக்கள் கூட இருப்பது மறுக்க முடியாத உண்மை. குறிப்பாக அதிக நம்பிக்கை வைத்தவர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எல்லோரிடமும் விரைவாக பழகும் இயல்பு காரணமாக சிலர் இவர்களின் நல்ல மனதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதிலிருந்து தப்பிக்க யாரையும் முழுமையாக நம்புவதற்கு முன் அவர்களை பற்றி நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று விஷ்ணு பக்தி செய்வது, பச்சை நிற ஆடைகளை அணிவது மற்றும் சிறு தானங்கள் செய்வது இவர்களுக்கு நல்ல பலனை தரும். மேலும் இவர்களின் ராஜயோகம் பொதுவாக அறிவு சார்ந்த துறைகளில் வெளிப்படும். எழுத்து, பேச்சு, வணிகம், கற்றல், கற்பித்தல் போன்ற துறைகளில் இவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்டம் இவர்களிடம் நேரடியாக வருவதில்லை, ஆனால் அவர்கள் முயற்சி செய்யும் போது அதிர்ஷ்டம் அவர்களை தேடி வரும். ஒருமுறை வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுத்தால் அவர்கள் உயரத்திற்கு செல்லாமல் இருக்க முடியாது. மிதுனம் ராசிக்காரர்கள் தங்களின் மன உறுதியை நிலைநிறுத்தி சிந்தனையை ஒரே திசையில் செலுத்தினால் அவர்கள் சாதிக்க முடியாது எதுவுமே இல்லை. மிதுனம் ராசிக்காரர்களின் உள்ளுணர்வு மிகவும் ஆழமானது. வெளிப்படையாக அவர்கள் சிரித்து கொண்டே பேசினாலும் உள்ளுக்குள் அவர்கள் பல விஷயங்களை ஆராய்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒருவரின் முகப்பாவனை, பேச்சின் நிழல், நடத்தை இவற்றை கூட கவனித்து அவர்களின் உண்மையான எண்ணங்களை புரிந்து கொள்ளும் திறன் இவர்களுக்கு உண்டு. இதனால் பல சமயங்களில் அவர்கள் ஏமாறாமல் தப்பிக்கவும் முடியும். ஆனால் இதே திறன் சில நேரங்களில் அதிக யோசனைக்கு காரணமாகி மன அமைதிகளை குலைக்கும் சூழ்நிலைகளையும் உருவாக்கும். இதனால் மனதை அமைதியாக வைத்து கொள்ள கற்றுக்கொள்வது இவர்களுக்கு மிகவும் முக்கியமான வாழ்க்கை பாடமாகும். மிதுனம் ராசிக்காரர்கள் உறவுகளில் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். அவர்களுடன் இருக்கும் போது ஒருபோதும் சலிப்புகள் ஏற்படாது. அவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் புதுமைகளையும் புத்துணர்ச்சிகளையும் தரும். காதல் வாழ்க்கையில் அவர்கள் மிகுந்த ஈர்ப்பை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அவர்களின் மனம் ஒரே நிலைமையில் நீண்ட நேரம் நிலைத்து நிற்காததால் சில நேரங்களில் உறவுகளில் குழப்பம் தோன்றும். உண்மையான அன்பை அடைய அவர்கள் தங்களின் மனதை ஒருவரிடம் முழுமையாக நிலைநிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை மற்றும் பொறுமை என்ற 2 குணங்களை வளர்த்து கொண்டால் அவர்களின் உறவுகள் மிக அழகாகவும் மலரும். வேலை மற்றும் பணவரவு துறையில் மிதுனம் ராசிக்காரர்கள் தனித்துவமான பாதையை உருவாக்குவார்கள். ஒரே வேலைக்கு கட்டுப்பட்டு இருப்பது இவர்களுக்கு சற்று கடினம். மாற்றம், புதுமை, சவால் ஆகியவை இவர்களுக்கு அவசியமானவை. அதனால் பல திறமைகளை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் வேலைகள் இவர்களுக்கு ஏற்றதாக இருக்கும். வணிகம், மீடியா, எழுத்து, கற்றல், தொடர்பு சார்ந்த துறைகள், ஆல் திஸ் ஃபீல்ட் இவர்களுக்கு வெற்றிகளை வழங்கும். ஆனால் பணத்தை சம்பாதிப்பது போலவே அதை சேமிப்பதும் முக்கியம் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. திட்டமிடல் இல்லாமல் செலவழித்தால் பின்னர் சிரமங்கள் ஏற்படலாம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உடல்நலம் பொதுவாக சீராக இருந்தாலும் மன அழுத்தம் மற்றும் தூக்க குறைபாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது. அதிகமாக சிந்திப்பது இவர்களின் இயல்பாக இருப்பதால் அது உடலுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும்.
தினசரி ஒழுங்கான தூக்கம், சீரான உணவு பழக்கம் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவை இவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். குறிப்பாக காலை நேர நடைப்பயிற்சி அல்லது யோகா இவர்களுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்கும். இவர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் மிகப்பெரிய ரகசியம் என்னவென்றால், அவர்கள் தங்களின் முழு திறமையை ஒரே திசையில் செலுத்தும் போது அவர்கள் சாதிக்கும் உயரம் அளவிட முடியாதது. சிதறிய சிந்தனைகளை ஒருங்கிணைத்து ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்குவார்கள். அவர்கள் வாழ்க்கை முற்றிலும் மாற்றம் அடையும். உலகம் அவர்களை ஒரு சாதாரண மனிதராக பார்க்காது, பலருக்கு முன் மாதிரியாக பார்க்க தொடங்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நட்புகள் மிகவும் முக்கியமான இடத்தை பெறுகின்றன. அவர்கள் நண்பர்களை தேர்வு செய்வதில் வெளிப்படையாக சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். ஒருவரை முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு முன் அவர்களின் மனநிலையை உண்மையை கவனித்து கணித்து விடுவார்கள். ஆனால் ஒருமுறை யாரையாவது நண்பனாக ஏற்றுக்கொண்டால் அந்த உறவை அவர்கள் உயிரோடு காப்பாற்றுவார்கள். நண்பர்களுக்காக தங்களின் நேரத்தையும் சிந்தனைகளையும் சில நேரங்களில் தங்களின் வசதிகளையும் கூட தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள். இதனால் பலரின் மனதில் அவர்கள் மறக்க முடியாதவர்களாக நிலைநிறுத்திருப்பார்கள். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்கள் நிகழும். ஒரே நிலைமையில் நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்காது. புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் இவைகள் இவர்களின் உயிரோட்டத்தை அதிகரிக்கும். ஆனால் இந்த மாற்றங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அது வளர்ச்சியாக மாறும். இல்லை என்றால் அது குழப்பமாக மாறும். இதனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் பாதை தெரியாமல் சுழண்டு கொண்டிருக்கும் உணர்வு உருவாகலாம். மிதுனம் ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை மிகவும் நுட்பமானது. அவர்கள் குடும்பத்தினருடன் மிகுந்த பாசத்துடன் இருப்பார்கள். ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம் சற்றே வேறுபட்டதாகவே இருக்கும். வார்த்தைகளால் அன்பை காட்டுவதை விட செயல்களால் அன்பை வெளிப்படுத்துவார்கள். சில நேரங்களில் அவர்கள் பேசும் வேகமும் கருத்தும் மாறும் தன்மையும் குடும்பத்தில் புரிதல் குறைபாடுகளை உருவாக்கலாம். இதை சமநிலைப்படுத்த அவர்கள் பொறுமையுடன் கேட்கவும் மற்றவர்களின் உணர்வுகளை மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகத்தில் ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். அவர்கள் கண்மூடி நம்பிக்கை வைப்பதில்லை. ஆனால் உண்மையை தேடும் மனப்பான்மை அவர்களை ஆன்மீக பாதைக்கு இழுத்துச் செல்லும். வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, மனிதனின் நோக்கம் என்ன என்ற கேள்விகள் அவர்களின் உள்ளத்தில் அடிக்கடி எழும். இந்த கேள்விகளுக்கான பதிலை அவர்கள் தேடத் தொடங்கும் போது அவர்களின் மனம் மேலும் தெளிவடையும். தியானம், மந்திர ஜபம், நல்ல நூல்கள் படித்தல் போன்றவை இவர்களுக்கு உள்ளார்ந்த அமைதிகளை அளிக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் பலவீனம் என்னவென்றால், அவர்கள் தங்களின் உண்மையான உணர்வுகளை அடக்கி வைத்து வெளியில் வேறு முகத்தை காட்டுவது. இது சில நேரங்களில் அவர்களை உள்ளுக்குள் தனிமைப்படுத்தும். இதனால் அவர்கள் நம்பிக்கைக்கூடிய ஒருவரிடம் தங்களின் மனதை திறந்து பேசுவது மிகவும் அவசியம். இதனால் அவர்கள் மன அழுத்தம் குறைந்து வாழ்க்கைகளை இலகுவாக அனுபவிக்க முடியும். மேலும் இவர்களின் இறுதி வெற்றி அவர்களின் மன கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. சிந்தனையை கட்டுப்படுத்தும் சக்தியை அவர்கள் பெற்றுவிட்டால் உலகமே அவர்களின் கையில் இருக்கும். அவர்கள் தொடும் விஷயம் ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ள சாதனையாக மாறும். மிதுனம் ராசிக்காரர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. சரியான பாதையில் சென்றால் அவர்கள் உலகத்தை மாற்றக்கூடிய சிந்தனையாளர்களாக உருவெடுப்பார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நேரம் மிகவும் விசித்திரமாக செயல்படும். சில சமயங்களில் அவர்கள் எதையும் செய்யாமல் இருந்தாலும் வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும். மற்ற சில சமயங்களில் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் தாமதமாகும். இந்த ஏற்றத்தாழ்வுகள் அவர்களின் மனநிலையை சோதிக்கும் ஒரு பரீட்சையாகவே கருத வேண்டும். அந்த நேரங்களில் பொறுமை மற்றும் நம்பிக்கை என்ற 2 தூண்களை அவர்கள் பிடித்து கொண்டால் வாழ்க்கை மீண்டும் உயர்வை நோக்கி நகரும். காலம் அவர்களை சோதித்தாலும் இறுதியில் வெற்றிகளை அவர்களுக்கே அளிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு உள்ள மிகப்பெரிய வரம் அவர்களின் சொற்களின் சக்தி. அவர்கள் பேசும் ஒரு வார்த்தை ஒருவரின் மனதை உயர்த்தவும் தாழ்த்தவும் செய்யும் அளவிற்கு தாக்கம் கொண்டது. இதனால் அவர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் ஊக்கமளிப்பவராகவும் மாற முடியும். ஆனால் இதே சக்தியை தவறாக பயன்படுத்தினால் அது அவர்களுக்கே பிரச்சனைகளை உருவாக்கும். இதனால் பேசும் முன் சிந்திக்கும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மதிப்புகளையும் மரியாதைகளையும் பெறுவார்கள். மிதுனம் ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் பல பரிணாமங்களை கொண்டது. அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரே கோணத்தில் பார்க்க மாட்டார்கள். பல கோணங்களில் ஆராய்ந்து அதன் உண்மைகளை அறிய முயல்வார்கள். இதனால் அவர்கள் நல்ல தீர்மானங்களை எடுக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். ஆனால் சில நேரங்களில் இந்த அதிகமான ஆராய்ச்சி முடிவெடுக்கும் வேகத்தை குறைக்கும்.
அதே போலதான் சரியான நேரத்தில் சரியான முடிவு என்ற பழக்கத்தை வளர்த்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் விரைவாக முன்னேற முடியும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு அல்லது தூர இடங்களுடன் தொடர்புடைய அதிர்ஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். அவர்கள் பிறந்த இடத்தை விட வேறு இடங்களில் அதிக வெற்றி காண்பார்கள் என்ற சாத்தியம் உள்ளது. புதிய சூழ்நிலைகளில் தங்களை விரைவாக ஏற்படுத்தி கொள்வது இவர்களின் சிறப்பாகும். இந்த திறனை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் வாழ்க்கையில் பெரிய உயரங்களையும் அடைய முடியும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பு முனை இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவு அவர்களின் எதிர்காலத்தை முழுவதுமாக மாற்றும். அந்த தருணத்தில் அவர்கள் பயப்படாமல் தங்களின் உள்ளுணர்வை நம்பி செயல்பட்டால் அது அவர்களுக்கு ராஜயோகமாக மாறும். சிலர் அந்த வாய்ப்பை தவறவிடலாம். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தும் மிதுனம் ராசிக்காரர்கள் மிக உயர்ந்த நிலையை அடைவார்கள். மேலும் இவர்களின் வாழ்க்கையின் இறுதி உண்மை என்னவென்றால் அவர்கள் எப்போதும் வளர்ச்சியை நோக்கி நகரும் ஆன்மாக்கள். அவர்கள் ஒருபோதும் ஒரே நிலைமையில் நின்றுவிட மாட்டார்கள். அனுபவங்கள், சவால்கள், சந்தோஷங்கள் இவையெல்லாம் சேர்ந்து அவர்களை ஒரு வலிமையான மனிதராக மாற்றும். அவர்கள் தங்களின் மனதை புரிந்து கொண்டு அதை வழிநடத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு அற்புதமான பயணமாகவே மாறும். அது மட்டுமில்லாமல் மிதுனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இந்த மாதத்திற்கு பிறகு பெரிய குறைகள் எதுவும் இருக்காது. நன்மைகள் அதிகளவில் இருக்கும். கட்டடம், பூமி, மருத்துவம் ஆகிய தொழில் சார்ந்தவர்களுக்கு அதிகளவில் லாபங்கள் கிடைக்கும். அரசு தொழில் செய்பவர்கள், அரசு வேலைக்கான அனுமதிகள், தேர்வுகள் எழுதுபவர்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் யோகங்கள் உண்டாகும். ராசிநாதன் வலுவாக குருவின் பார்வையில் இருப்பது, ராசியும் குருவின் பார்வையில் இருப்பது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் புத்திசாலித்தனமாக சாதிக்கும் அமைப்பை ஏற்படுத்தும். எல்லா விஷயங்களையும் எளிமையாக சமாளித்து செல்வீர்கள். சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளும் யோகங்கள் உண்டாகும். இன்னும் சிலருக்கு குலதெய்வம், கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செல்லும் அமைப்புகள் ஏற்படும். விருப்பப்பட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய ஏற்றங்கள் மிகுந்த காலகட்டமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபங்கள் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு குறையும். மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கப் போகிறது. பணவரவு நன்றாக இருக்கும். அனைத்திலும் முன்னேற்றம் காணப்படும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூர்ணமாகவே நீங்கும். பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும். எதிர்ப்புகள் விலகும். தாமதமாகி வந்த சுப காரியங்கள் சிறப்பாகவே நடக்கும். அடுத்தடுத்து நல்லவைகள் நடக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும். மேலும் நவக்கிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விலகி வருகின்றார். செவ்வாய் பகவான் தன்னம்பிக்கை, வீரம், விடாமுயற்சி, வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பெயர்களை பெறுவார்கள். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். கடின உழைப்புக்கான பலன்கள் கிடைக்கப் போகிறது. ஒவ்வொரு வேளையிலும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும். வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரப்போகிறார். மேலும் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். தொழிலதிபர்கள் தொழிலில் கொடிகட்டி பரப்பார்கள். அடுத்ததாக உங்கள் ஆசையை கட்டுப்படுத்தி பழைய முதலீடுகளை மீண்டும் பாருங்கள். சந்திரன் அமைப்பு உங்களுக்கு குறிப்பிடத்தக்க வலிமைகளையும் சிக்கல்களை தீர்க்கும். உங்கள் 2ஆம் வீட்டில் உள்ள கிரகங்களின் சேர்க்கை செயல் வார்த்தைகளை திறம்பட வைக்கும். பெரிய நீண்ட கால முதலீடுகள் தொடர்பான ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன் அதை சோதிப்பது நல்லது. முடிந்தவரை முதலீடுகளை தவிர்ப்பது உங்கள் நலனுக்கு உகந்தது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அருமையான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். 9ஆம் பாவம் ராசிநாதனுடைய இருப்பால் மிகப்பெரிய சுபத்தன்மையை அடைந்துள்ளது. போக வேண்டும் என்று விரும்பிய கோயில்கள், இடங்கள், சித்தர் கோயில்களுக்கு செல்லும் யோகங்கள் உண்டாகும். கௌரவம் உயரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. இதுவரைக்கும் முடிக்க முடியாத சில விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீர்கள். தொட்டது துலங்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும். சில பேருக்கு தெய்வ பக்தி அனுகூலம் அதிகமுள்ள தன்மைகள் ஏற்படும். தெய்வ பக்தி, தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் நல்ல காலகட்டம். இந்த மாதத்திற்கு பிறகு சுக்கிரன் உச்சமாகி 10ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் யோக பலன்களை அள்ளி கொடுக்கும். எல்லா விஷயங்களிலும் நன்மைகள் பெறும் காலகட்டம். வீட்டில் மங்கள சத்தம் கேட்கும். சுப காரியங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும்.
இது ஒரு புறம் இருந்தாலும் குரு பகவான் நேரடியாக மிதுன ராசியில் பயணிப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு சிறப்பு நற்பலன்கள் காத்திருக்கின்றன. வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் மன அமைதிகள் அதிகரிக்கும். சமூக மரியாதை மற்றும் கௌரவங்கள் உயரும். குடும்பத்தில் நீண்ட நாள் நிலவி வந்த பிரச்சனைகள் நீங்கும். தொழில் மற்றும் பணியிட வளர்ச்சிகள் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் புரிதலும் ஒற்றுமையும் மேம்படும். சொத்து தொடர்பான வழக்குகள் சாதகமாக முடியும். உடல்நல பிரச்சனைகள் குறையும். ஏனென்றால் மிதுன ராசியின் முதல் வீட்டில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைய உள்ளார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். இதுவரை மனதில் இருந்த அழுத்தங்கள் குறைந்து மனநிலை மேம்படும். மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்கள் கணிசமான வெற்றிகளை பெறுவார்கள். அடுத்ததாக மிதுனம் மற்றும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் காணப்படும். வியாபாரம் செய்பவர்கள் சில முக்கிய பயணங்களை மேற்கொள்ளலாம். குடும்ப உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வாய்ப்புகள் உள்ளது. செலவுகள் அதிகமாக இருந்தாலும் சரியான திட்டமிடலால் வருமானத்தை உயர்த்த முடியும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மறைந்திருக்கும் இன்னொரு ஆழமான அம்சம் அவர்கள் கொண்டிருக்கும் இரட்டை மனநிலை. இது பலருக்கு புரியாத ஒரு புதிராகவே இருக்கும். ஒரு புறம் அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் புதிய விஷயங்களை தொடங்குவார்கள். மற்றொரு புறம் அதே விஷயத்தில் திடீரென ஆர்வங்கள் குறைந்துவிடும். இது அவர்களின் பலவீனம் அல்ல, மாறாக அவர்கள் தொடர்ந்து புதுமையை தேடும் இயல்பின் வெளிப்பாடு. ஆனால் இந்த குணத்தை கட்டுப்படுத்தாமல் விட்டால் பல நல்ல வாய்ப்புகள் கையிலிருந்து விழுந்து போகும் அபாயம் உள்ளது. இதனால் அவர்கள் தொடங்கும் விஷயங்களை முடிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது மிகவும் அவசியம். மிதுனம் ராசிக்காரர்களின் மனதில் எப்போதும் ஒரு உள் உரையாடல் நடந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வெளியில் ஒருவருடன் பேசினாலும் உள்ளுக்குள் இன்னொரு சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த தன்மை அவர்களை மிகவும் சிந்தனையாளர்களாக மாற்றுகிறது. ஆனால் சில நேரங்களில் இந்த அதிகமான சிந்தனை அவர்களை முடிவெடுக்க முடியாத நிலைக்கு தள்ளும். இதை சமநிலைப்படுத்த அவர்கள் தங்கள் எண்ணங்களை எழுதி கொள்வது அல்லது அமைதியான சூழ்நிலையில் சிந்தனைக்கு இடமளிப்பது நல்ல பலனை தரும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் திறன் மிகுந்தாலும் அதை நீண்ட காலம் பாதுகாப்பதில் சவால்கள் இருக்கும். அவர்கள் சம்பாதிப்பது வேகமாக இருக்கும். அதே வேகத்தில் செலவிடும் பழக்கமும் இருக்கும். புதிய அனுபவங்கள், பயணங்கள், நண்பர்களுடன் செலவழித்தல் இவை அவர்களுக்கு மகிழ்ச்சிகள் அளிக்கும். ஆனால் எதிர்காலத்திற்கான சேமிப்பு அவசியம் என்பதை அவர்கள் உணர வேண்டும். சிறிய அளவில் தொடங்கி ஒழுங்காக சேமிக்க தொடங்கினால் பின்னர் பெரிய பாதுகாப்பு உருவாகும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் திடீரென நிகழும். வேலை, உறவு, இடம் எதிலும் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். இந்த மாற்றங்கள் முதலில் அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். ஆனால் பின்னர் அது அவர்களின் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாறும். வாழ்க்கை அவர்களை ஒரு புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும் போது அதை எதிர்த்து போராடாமல் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இன்னும் உயர்ந்த நிலையை அடைவார்கள். ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு கற்றல் என்ற ஒன்று ஒருபோதும் முடிவடையாது. அவர்கள் வயது எதுவாக இருந்தாலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் குறையாது. இந்த குணம் அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்குகிறது. அறிவை சேகரித்து அதை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்கள் உண்மையான மகிழ்ச்சிகளை அனுபவிப்பார்கள். ஆசிரியர், வழிகாட்டி, பேச்சாளர் போன்ற நிலைகளில் அவர்கள் உயர்வது இதன் காரணமாகவே. மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் மறைந்திருக்கும் உண்மை அவர்கள் தங்களின் மனதை வென்றால் உலகத்தை வெல்வார்கள். அவர்களின் சக்தி வெளி உலகில் இல்லை, அதை முழுவதும் அவர்களின் உள்ளத்தில்தான் இருக்கிறது. அந்த சக்தியை சரியான வழியில் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல, அது ஒரு புராணமாகவே மாறும். அதே போல மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காலங்கள் மிகவும் விசேஷமானதாக அமையும். அவர்களின் வாழ்க்கை ஒரே மாதிரி செல்லாது. சில ஆண்டுகள் சாதாரணமாக இருந்தாலும் திடீரென ஒரு காலகட்டத்தில் எல்லாம் அவர்களுக்கே சாதகமாக மாறும். அந்த நேரத்தில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களின் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக புதன் கிரகத்தின் அனுகூலம் கிடைக்கும் காலங்களில் அவர்கள் அறிவு, பேச்சுத்திறன், வணிக நுணுக்கம் ஆகியவற்றால் பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள். அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல வருடங்களாக காத்திருந்த கனவுகள் கூட நனவாகும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சில நேரங்களில் கண் திருஷ்டி அல்லது பிறரின் பொறாமை தாக்கம் அதிகமாக இருக்கும். அவர்கள் இயல்பாகவே கவர்ச்சிகரமானவர்கள் என்பதால் அவர்களின் வளர்ச்சியை பார்த்து சிலர் உள்ளுக்குள் பொறாமை கொள்ளலாம். இதனால் திடீர் தடைகள், மன அழுத்தம், வேலை தாமதம் போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம். இதிலிருந்து தப்பிக்க அவர்கள் அடிக்கடி தங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுதல், நவராத்திரி அல்லது புதன்கிழமை வழிபாடு செய்தல் மற்றும் எளிய தானங்கள் செய்வது நல்ல பலனை தரும்.
பச்சை நிறம் அவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் நிறமாக கருதப்படுகிறது. மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் மிகவும் முக்கியமாக பங்காற்றுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் சிலர் திடீரென வந்து பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திவிட்டு செல்வார்கள். அந்த சந்திப்புகள் சாதாரணமானவை அல்ல. அது அவர்களின் விதியில் எழுதப்பட்ட முக்கியமான திருப்பங்களாக இருக்கும். நல்ல நண்பர்கள், வழிகாட்டிகள் அல்லது வாழ்க்கை துணை இவர்களில் யாராவது ஒருவரின் ஆதரவு கிடைத்தால் மிதுனம் ராசிக்காரர்கள் வேகமாக முன்னேறுவார்கள். இதனால் அவர்களுடன் தொடர்பு கொள்ளும் மனிதர்களை கவனமாக தேர்வு செய்வது மிகவும் அவசியம். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மனம் கட்டுப்படுத்துதல் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலும் அதே நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஆகும். அவர்கள் மனம் ஒரே நேரத்தில் பல திசைகளில் ஓடும். இதை கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது குழப்பத்தை உருவாக்கும். ஆனால் இதையே கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு அசாதாரணமான கவன சக்தியை அளிக்கும். தினசரி சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனிப்பது போன்ற எளிய பயிற்சிகள் கூட அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையின் இறுதி ரகசியம் என்னவென்றால் அவர்கள் தங்களை நம்பும் தருணமே அவர்களின் மறுபிறப்பு. பல சமயங்களில் அவர்கள் தங்களின் திறமையை தாங்களே சந்தேகப்படுவார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்கள் நான் முடியும் என்ற முழு நம்பிக்கையுடன் முன்னேறினால் அதுவே அவர்களின் வாழ்க்கையின் திருப்பு முனையாகவே மாறும். அந்த நம்பிக்கை அவர்களை சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரணமான நிலைக்கு உயர்த்தும். சரி, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கை நட்சத்திர ஒளியில் மின்னட்டும். நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.